வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 27ஆம் தேதி மாலை வேளை சந்தித்திருக்கிறேன். எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நேற்று மாலை மதியம் 1:30 மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் உள்ள கேட்போர் கூடத்தில் ஆரம்பமாகி மாலை வரை நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. அதனுடைய செய்திகளை மாவட்ட ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கிறது. அந்த மாவட்ட ஊடகப் பிரிவின் செய்திகளை என்னுடைய சொந்தங்களுக்கும் நான் தருவதில் மகிழ்வடைகிறேன். என்னுடைய சொந்தங்களுக்காக என்னுடைய இந்த தளத்தில் நான் பதிவிடுகிறேன். அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம், அதாவது 2025/12/26 வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அந்த வகையிலே கூட்டமானது கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களின் பங்கு பற்றுதலுடன் நேற்றைய தினம் பிற்பகல் 1:30 மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் வரவேற்புரையில் நிகழ்த்தும் போது கூட்டத்திற்கு வருகை தந்த கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் வடக்கு மாகாண ஆளுநர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ தவிசாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றதுடன் மற்றது யாழ்ப்பாண மாவட்ட செயற்பாடுகளில் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதி என்பது ஒரு முதன்மையான இடத்தை பெற்றுள்ளதாகவும், அந்த வகையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வழங்கப்பட்ட அனுமதிகளின் பிரகாரம் மாவட்ட மாகாண நிர்வாக அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருட இறுதி நாட்களில் இங்கு கூடியிருப்பதாகவும் தெரிவித்தார். அதுக்காக தெரிவித்திருக்கிறேன். மேலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கான செலவினங்களாக மீண்டலும் செலவினமாக 2473.90 மில்லியன் ரூபாவும் மூலதன செலவீனமாக 227 மில்லியன் ரூபாவுமாக மொத்தமாக 2700.90 மில்லியன் ரூபாய் கிடைக்க பெற்றுள்ளதாகவும், நேற்றைய தினம் வரை அதற்குரிய செலவீனமாக 2625.20 மில்லியன் ரூபாய் செலவழித்துள்ளதாகவும் 93.5% நிதி முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும், மிகுதி செலவினங்களை வேலை நாட்களுக்குள் செலவழிக்க உறுதிச்சீட்டுகள் கைவசம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய அமைச்சுக்கள் சார்பாக மீண்டும் வரும் செலவீனமாக 2527 மில்லியன் ரூபாவும் மூலதன செலவீனமாக 2649.30 மில்லியனுமாக மொத்தம் 5168.80 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், இதில் நேற்றைய தினம் வரை 4210 மில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும், 81 நேற்றைய தினம் என்று நான் சொல்வது அவர் நேற்றைய கூட்டத்திலே முதல் சொல்லியிருக்கிறார். அப்ப நேற்றைய கூட்டம் என்று சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வரையான செலவைத்தான் சொல்லியிருக்கிறார். அவர் செய்துள்ளதாகவும் 81.5% செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தீவு பகுதிக்கான அபிவிருத்திக்காக 250 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், அதனை செலவு செய்வதில் வெள்ள இடர்பாடு காரணமாக சில போக்குவரத்து இடர்பாடுகளை எதிர்கொண்டதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் சொல்றார். மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மொத்தமாக 7869.8 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், 6735.80 மில்லியன் ரூபாய் இதில் செலவு செய்துள்ளதாகவும், அதாவது 86% செலவீனங்கள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் 86% செலவீனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மேலதிகமாக அனர்த்த நிலைமை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2023 குடும்பங்களில்
64,498 பேர் பாதிப்புக்குள்ளானதாகவும் தெரிவித்தார். மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் உரிய வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது மாவட்டத்தின் அபிவிருத்தி நோக்கியதாக அமைந்துள்ளதாகவும் மாவட்ட அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கௌரவ அமைச்சர் ஆளுநர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர், கிராம மாவட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதுடன் இன்றைய கூட்டமானது பௌதீக நீதி முன்னேற்றம் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் அதற்குரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டதுடன் அடுத்த வருடமும் மாவட்ட அபிவிருத்தி பணியில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட ஒத்துழைப்பு நல்குமாறும் அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டார். வடக்கு மாகாண ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான கௌரவ நாகலிங்கம் வேதநாயன் தமது தொடக்க உரையில் வெள்ள அனர்த்தத்தின் நிலைமையிலும் அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றியதில் மேம்பாடு காணப்படுவதாக, வெற்றிகரமான அபிவிருத்தி நோக்கிய பயணம் காணப்படுவதாகவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என குறிப்பிட்டு தமது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடல் தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தலைமை உரையாற்றுகையில் அவர் சொல்ல போறார் என்னென்றால், டிட்வா புயல் இருக்குது. இந்த டிட்வா புயல் அனர்த்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்கள், மீட்பு பணியில் ஈடுபட்ட கடற்படை மற்றும் மின்சார சபை ஊழியர் ஆகியோருக்கு அஞ்சலி அனர்த்தத்தின் போது உயிரிழந்த டிட்வா புயல் அனர்த்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்கள், மீட்பு பணியில் ஈடுபட்ட கடற்படை மற்றும் மின்சார சபை ஊழியர் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் நமது அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை அரசாங்க உத்தியோகத்தர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள் தவிடுபொடியாகும் வகையில் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஓர் அணியில் அனர்த்த நிலைமைகளில் செயற்பட்டமைக்கு தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். மேலும் அவர் சொல்லும் போது யாழ்ப்பாண மாவட்ட வரவு செலவு திட்டத்தின் வேலை திட்டத்தில் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றத்தில் 100% காண்பித்து தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமைக்காக அரசாங்க அதிபர் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தமது நன்றியினை தெரிவித்தார். இந்த 100% காண்பித்து தேசிய இடத்தில் முதலிடம் பெற்ற என்று சொன்ன காணொலியை என்னுடைய தளத்தில் நான் முதல் பதிவிட்டுள்ளேன். தேசிய ரீதியில் 25 மாவட்டங்களிலும் இந்த மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலகங்களில் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் தான் முதலிடத்தை தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளதாக நான் முதல் ஒரு காணொலி விட்டேன். அதைத்தான் இப்பொழுது இவர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் பாராட்டி இருக்கிறார். மேலும் நமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலை திட்டம் வேகமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் அனர்த்த நிலைமைகளில் சில காலதாமதம் ஏற்பட்டாலும் 2025ஆம் ஆண்டினை கற்றுக்கொண்ட பாடத்துக்கு அமைவாக அடுத்த வருடம் முறையான திட்டமிடலுடன் அபிவிருத்தி நோக்கி பயணிக்க வேண்டும் எனவும் அபிவிருத்தி மாத்திரமொன்று சமூகத்தின் பல்வேறுபட்ட சமூக அழிவுகளிலிருந்து மீட்க வேண்டும் எனவும் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் எடுத்த தீர்மானங்களுக்கு அமைய அதன் முன்னேற்ற நடவடிக்கைகளும் ஆராயப்பட்டது. மேலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதியை பெற வேண்டிய திட்ட முன்மொழிவுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. அனுமதி வழங்கப்பட வேண்டியவைக்கு எல்லாம் அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் நகர அபிவிருத்தி திட்டம், தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலை உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட விடயங்கள், தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்களும் மற்றும் எல்லை தாண்டி மீன்பிடி உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன. இவ்வளவு பிரச்சனைகளும் கலந்துரையாடுகிறது. மீன்பிடி பற்றியும் முக்கியமாக மீன்பிடி பற்றியும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன், கௌரவ கயேந்திரகுமார் பொன்னம்பலம், கௌரவ கருணாநாதன் இளங்குமரன், கௌரவ வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீபவாந்தராஜா, கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், கௌரவ வைத்தியர் ராமநாதன் அச்சுரா, வடக்கு மாகாண பிரதம செயலாளர், மாகாண அமைச்சின் செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பிரதி போலீஸ் மா அதிபர், முப்படைகளின் அதிகாரிகள், பிரதிநிதிகள், திணைக்கள தலைவர்கள், அரசு மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர் என்று செய்திகள் வெளியாயிருக்கிறது. இந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய ஊடக பிரிவு, அதாவது அவர்களுடைய பெயர் மாவட்ட ஊடகப்பிரிவு மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் என்ற விடயத்துடன்
முகவரியுடன் அவர்கள் அந்த தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போது அவர் தன்னுடைய திட்டங்கள் தன்னுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் அரசாங்க அதிபரும் கூறியிருக்கிறார். மற்ற அரசு உத்தியோகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் உண்மையிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அரசாங்க உத்தியோகர்கள் வேறு ஒன்றும் செய்கிறதில்லை, அவர்கள் ஒரு செயற்பாடும் செய்கிறதில்லை, அவர்கள் சும்மா இருக்கிறவர்கள் அவையெல்லாம் செய்ய மாட்டோம் ஒரு பொய்யான தகவல் வந்து அந்த பொய்யை அப்படியே தவிடு பொடியாக்கி விட்டார்கள். எங்களுடைய உத்தியோகர்கள் மாவட்ட செயலாளரும் அவருடன் சேர்ந்த பதவி நிலை உத்தியோகர்கள் அவருடன் சேர்ந்த உத்தியோகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான வேலை திட்டங்களை செய்திருந்தார்கள். நேற்று கூட்டத்திலே சொல்லுகின்ற போது அவர்கள் இரவு பகல் பாராமல் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்ததாகவும் மாவட்ட செயலாளரையும் பதவி நிலை உத்தியோகர்களையும் பாராட்டியிருந்தார். அந்த பாராட்டுகள் நாங்கள் அந்த பாராட்டுகளை வரவேற்கிறோம். உண்மையில் இப்படி வேலைகள் செய்கின்ற போது அவர்களுக்கு அந்த பாராட்டுகளை தெரிவிக்கின்ற போது அவர்களுக்கு மேலும் உற்சாகம் ஏற்படுவது வளமை. ஆகையினால் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் மீண்டும் மீண்டும் அது முதலிடத்தில் வருவதற்கான சான்றுகள் இருப்பது தெரிகிறது என்பது எங்கள் கண்கூட விளங்குகிறது. ஆகையினால் இந்த மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்திகளோடு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நன்றியுடன் உங்கள் முருகன்.